அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது. என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்களோ எல்லாத்துக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, முகத்தில் அடிப்பதையும் முகத்தில் சூடு போடுவதையும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள். இதை பற்றி தான் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவர் எவரையாவது தாக்கினால் முகத்தில் அடிப்பதை தவிர்க்கட்டும். இதை அபூ ஹுரைரா ரலி அவர்கள் அறிவிக்கின்றனர். அபூ ஹுரைரா ரலி, புகாரி 2559. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் யாராவது ஒருவர் தன் சகோதரனோடு சண்டையிடும் பொழுது அவருடைய கன்னத்தில் அறையாதீர்கள் என்று கூறியதாக அபூ ஹுரைரா ரலி அவர்கள் கூறினார்கள். அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எவருடைய கன்னத்திலும் அடிக்காதீர்கள், ஏனென்றால் முகத்தை அல்லாஹ் தன் கரத்தால் உருவாக்கினான். முகத்தில் அடிப்பதையும் முகத்தில் சூடு போடுவதையும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என ஜாஃபிர் ரலி அறிவிக்கிறார்கள். முகத்தில் அடித்தல். சில தந்தையர்களும் ஆசிரியர்களும் குழந்தைகளை தண்டிக்கும் போது கையால் அல்லது வேறு பொருளால் அவர்களின் முகத்தில் அறைந்து விடுகின்றனர். அதுபோலவே சிலர் தமது மனைவி மற்றும் வேலைக்காரர்களை அடித்து விடுகின்றனர். இது ஹராமாகும். இதற்குரிய அறிவியல் விளக்கம், முகத்திலே 7 நரம்புகள் இருக்கின்றன. அவற்றுள் ஒன்று மஞ்சள் நிறமானது. அது முற்றிலும் உள்ளங்கையை ஒத்தது ஆகும். இந்த நரம்புக்கு கையில் இருக்கும் விரல்களைப் போலவே 5 கிளைகள் உண்டு. உள்ளங்கையால் முகத்தில் அறைவதானது அந்த நரம்பின் மீது நேரடியாகவே அறைவதாக இருக்கும். அது பின்வரும் நோய்களுக்கு காரணமாகும். 1. முகவாதம், 2. மெல்வதில் சிரமம் ஏற்படுவது, 3. விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவது, 4. சுவை, மனம் முதலியவற்றை உணரும் திறனில் குறைவு ஏற்படுவது, 5. கண் தொடர்பான பிரச்சனைகளுக்கு காரணமாவது. எனவே உள்ளங்கையால் கன்னத்தில் அறைய வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குறிப்பாக குழந்தைகளை கன்னத்தில் அறையக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துலில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். என்னுடைய வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நானும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.